ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டிஸ் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு ஆலு போண்டா பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டு போண்டா. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் காரப்பொடி, உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஓமம் கொஞ்சம், உருளைக்கிழங்குக்கு புழிஞ்சிக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் ஒரு சிட்டிகை சோடா, கருவேப்பிலை. இந்த சோடா வந்து வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா வேண்டாம். ஸோ இப்போ நம்ம பெருங்காயம் கொஞ்சம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குல நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சம் பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை போட்டுட்டாச்சு. அரிசி மாவு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த கிறிஸ்பி ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவுக்கு போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, இந்த கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சம், அந்த புளிப்பு சுவை தெரியறதுக்கோசம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம். உப்பு போட்டுட்டோமா? இல்லை, உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் நம்ம. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதுதான் நம்ம கடலை மாவுக்கு பூர்ணமாக பண்ண வேண்டிய பூர்ணம், உள்ளுக்குள்ளே வைக்க வேண்டிய மாவு. இப்போ மேல் மாவு பண்ணிக்கலாம். பாருங்கள், கடலை மாவு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்க, இதில் அரிசி மாவு, நான் கடலை மாவு ஒரு கப்புக்கு சும்மா ரெண்டு ஸ்பூன் போகிறோம், டீஸ்பூன் போகிறோம். இதில் கொஞ்சம் காரப்பொடி, அவ்வளோதான். கொஞ்சம் சோடா, இங்கே பாருங்கள், ஒரு சிட்டிகை சோடா போடுறேன். சோடா போட்டால் ஆகும். சோடா போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பி, நாக்குக்கு ருச்சி. பட் சில பேர் ஹெல்த் கான்ஷியஸ், இப்போ அதெல்லாம் பார்க்குறது இல்லை. எல்லாரும் ருச்சி தான் கேட்குறான். அதனால் போட்டால் போடலாம், போடலன்னா இல்லை, உங்களுடைய ஆப்ஷனல் அது. இப்போ பாருங்க, நான் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நம்ம. எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு, அங்கே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த பஜ்ஜி பதத்துக்கு கலந்துக்கோங்களேன். அது போட்டால் நல்லா குண்டு 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 குண்டாக வரணும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்க, இந்த பதம் வேணும் உங்களுக்கு. பாருங்க, இந்த பதம் உங்களுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடாதுங்க. ரொம்ப திக்காக கரைச்சினா அதோட மேல் மாவு வந்து உங்களுக்கு திக்காகிடும். திக்காச்சுன்னா உங்களால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்க, இப்போ அடுப்பை கொஞ்சம், எப்போதுமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி பொரிக்கிற இதெல்லாம் எண்ணெய் நல்லா சூடாகிடணும். அப்புறம் மீடியமில் வச்சு தான் எல்லாம் பண்ணணும். நம்ம இதை வச்சுப்போம், ரெடி பண்ணிப்போம். ஒரு பிளேட் பண்ணுங்க, ரெடியாக வச்சுட்டுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே நான் இப்போ போண்டா போட போகிறேன். இங்கே பாருங்க, இப்படி போட்டு எண்ணெயில் போட்டுருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. மழை காலத்தில் நல்லா இருக்கும். யாராவது விருந்தாளி வந்துட்டால் உங்களுக்கு போட்டு கொடுக்க ஈஸியான. பாருங்க, நான் இப்போ ஒரு 4 போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா செஞ்சு பாருங்க. அடுப்பை பொறுமையாக, ரொம்ப தீய விட்டுடாதீங்க. அவ்வளோதான், குண்டு குண்டாக வரணும். அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சமையல் சீக்ரெட்டே அதுதாம்மா. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். எப்போ பொறுமையாக நீங்கள் அதை எடுங்க.
பாருங்க குண்டு குண்டாக ஆலு போண்டா ரெடி. நீங்கள் வேணும்னா இதுலேயே வெஜிடபிள் போண்டா நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆலுவில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இதை நான் இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். நல்லா பாருங்க கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா எடுத்துடணும். பொறுமையாக செய்யுங்க. எண்ணெய் பதார்த்தம்லாம் பொறுமையாக செஞ்சால் தான் உங்களுக்கு பதார்த்தம் டேஸ்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் தீயை விட்டுட்டேன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும், பார்த்துக்கோங்க. ரொம்ப பிரமாதமான இது இல்லை. உருளைக்கிழங்கு கறி தான். காலையில் உருளைக்கிழங்கு கறி மிஞ்சிதுன்னா மத்தியானம் போண்டா போட்டு கொடுத்துருங்கோ, அவ்வளோதான். பாருங்க இது இப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கோ. தொட்டு பார்த்துல கிறிஸ்பியாக வரணும். நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்க. ஆலு போண்டா சுவையான ஆலு போண்டா. யாராவது விருந்தாளி வந்தால் பண்ணலாம். இங்கே பச்சை வெங்காயம் வச்சுருக்கேன், சாஸ் வச்சுருக்கேன், பண்ணி பாருங்கோ, நல்லா என்ஜாய் பண்ணுங்கோ. என்னோட youtube.com போயிட்டு பாட்டிஸ் கிச்சனில் போயிட்டு டைப் அடிச்சு நீங்கள் இதை பாருங்க. ஆலு போண்டா பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன தேவை, என்ன எந்த மாதிரி வந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. நான் இன்னும் போக போக உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். வணக்கம்.